18வது மக்களவையின் சபாநாயகரானார் ஓம் பிர்லா. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 18வது மக்களவையின் சபாநாயகர்களான தேர்தல் மக்களவையின் 3ஆம் நாள் அமர்வில் நடைபெற்ற நிலையில் என்டிஏ கூட்டணி தரப்பில் ஓம் பிர்லாவை சபாநாயகர் பதவிக்கு முன்மொழிந்தார் பிரதமர் மோடி. அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா ஆகியோர் வழிமொழிந்தனர். அதேபோல இந்தியா கூட்டணி தரப்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் வேட்பாளராக முன்மொழியப்பட்டார். மக்களவை தேர்தலை போன்றே நடைபெற்ற இந்த மக்களவை சபாநாயகருக்கான தேர்தலில் 272 வாக்குகள் பெற்றால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் என்டிஏ கூட்டணியில் 307 வாக்குகள் ஓம் பிர்லாவிற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அவர் தற்பொழுது 18வது மக்களவையின் சபாநாயகராக பதவியேற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Shri Kiren Rijiju ji. Honorable Speaker, sir, before the business could begin, I would like to thank Shri Bhartuhari Mehtab, who has discharged his duties as Speaker Pro Tem. He has completed entire proceedings of oath and affirmation very smoothly within 2 days until the election of the Honorable Speaker this morning. I profusely thank him on behalf of the government and Honorable Prime Minister also. I also thank the panel of chairpersons for their valuable contribution. I also thank the Secretary General of Lok Sabha and staff of Lok Sabha Secretariat who have completed the work within the time frame under the guidance of the Speaker Pro Tem and the panel of chairpersons. On behalf of the entire House, I thank all of them. Once again, I thank all the honorable members for your cooperation. माननीय प्रधानमंत्री जी, பதினெட்டாவது மக்களவையின் சபாநாயகராக தற்பொழுது ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, இந்த நிகழ்வு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மக்களவையின் சபாநாயகர் தேர்தல் நடைபெற்ற நிலையில் புதிய நாடாளுமன்றத்தின் மக்களவையின் முதல் சபாநாயகராக ஓம் பிர்லா தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக கடந்த லோக்சபாவில் 3 முறை எம்பியாகவும் சபாநாயகராகவும் இருந்த பாஜகவின் ஓம் பிர்லாவுக்கும் காங்கிரசின் 8 முறை எம்பியாக இருந்த கொடிக்குன்னில் சுரேஷுக்கும் இடையே போட்டி நிலவுவதாக அறிவிக்கப்பட்டது. அதாவது நேற்று சபாநாயகர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான நேரம் நிறைவடைந்த நிலையில் முன்னதாக என்டிஏ கூட்டணி தரப்பில் அமைக்கப்பட்ட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தலைமையிலான குழுவானது எதிர்க்கட்சியினுடன் நடத்திய விவாதத்தின் போது சபாநாயகர் தேர்வுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும், இருப்பினும் துணை சபாநாயகர் பதவி தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தினர். இதனையே ராகுல் காந்தியும் முன்னதாக தெரிவித்தார். இருப்பினும் கடைசி 10 நிமிடங்களுக்கு முன்பு வரை என்டிஏ தரப்பில் எந்த பதிலும் அளிக்கப்படாததன் காரணமாக தொடர்ந்து என்டிஏ கூட்டணியின் சபாநாயகர் வேட்பாளராக ஓம் பிர்லாவும் இந்தியா கூட்டணியின் சபாநாயகர் வேட்பாளராக கொடிக்குன்னில் சுரேஷும் அறிவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் தங்களது வேட்புமனுவை நேற்று சரியாக 12 மணிக்கு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில்தான் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சபாநாயகர் தேர்தலானது இன்று காலை சரியாக 11 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. முன்னதாக இந்த தேர்தலை பொறுத்தவரை 1952, 1967, 1976 ஆண்டுகளில் நடைபெற்ற நிலையில் 4வது முறையாக இந்திய வரலாற்றில் இந்த தேர்தலானது நடைபெற்றிருக்கிறது. இந்த தேர்தலின் சிறப்பம்சத்தை பொறுத்தவரை புதிய நாடாளுமன்றத்தின் முதல் நாடாளுமன்ற தேர்தலிலேயே சபாநாயகர் தேர்தலும் இப்போது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக எமர்ஜென்சி காலத்திற்கு பின் நடைபெறும் முதல் சபாநாயகர் தேர்தல் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து காலை சரியாக 11 மணிக்கு அவை நடவடிக்கைகள் தொடங்கியவுடன் பதவியேற்காத எம்பிக்கள் அழைக்கப்பட்டனர். தொடர்ந்து ஒரே ஒரு எம்பி மட்டும் அப்போது பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து பிரதமர் மோடி என்டிஏ சபாநாயகர் வேட்பாளராக ஓம் பிர்லாவை முன்மொழிந்தார். இதையடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதனை வழிமொழிந்தார். தொடர்ந்து 4 என்டிஏ எம்பிக்கள் தங்களது சபாநாயகர் வேட்பாளராக ஓம் பிர்லாவை முன்மொழிந்தனர். இதனையடுத்து இந்தியா கூட்டணி சபாநாயகர் வேட்பாளராக ஓம் பிர்லாவை கேரளாவின் RSP எம்பி பிரேம்சந்திரன் முன்மொழிந்தார். தொடர்ந்து சுப்ரியா சூலே, தமிழ்நாட்டின் எம்பி கனிமொழி கருணாநிதி ஆகியோரும் சபாநாயகர் வேட்பாளராக தொடர்ந்து கொடிக்குன்னில் சுரேஷை முன்மொழிந்தனர். அதாவது இந்தியா கூட்டணி சபாநாயகர் வேட்பாளராக கொடிக்குன்னில் சுரேஷை கேரளாவின் RSP எம்பி
பிரேம்சந்திரன் முன்மொழிந்தார். இதனை சுப்ரியா சுலே, கனிமொழி கருணாநிதி ஆகியோரும் முன்மொழிந்தனர். தொடர்ந்து வரிசையாக குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன் இறுதியில் என்டிஏ கூட்டணியின் ஓம் பிர்லா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இருக்கைக்கு பக்கத்திலேயே அமர்ந்திருந்த ஓம் பிர்லாவை பிரதமர் மோடி கைகுலுக்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து மக்களவையின் சபாநாயகர் இருக்கைக்கு பிரதமர் மோடியே சென்று அவரை அழைத்துச் சென்றார். தொடர்ந்து பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தியும் நேரடியாக சபாநாயகர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து அவை நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.